அச்சச்சோ, என்ன இப்படி முறைக்கிறானே? அந்த பொண்ணு பேசுனதெல்லாம் கேட்டுட்டானோ? தமிழ், ம் என்ன விஷயம் சொல்லு. அது அது வந்து என்ன விஷயம்னு கேட்டேன். அது இருக்கட்டும், இப்போ எதுக்கு என் ரூம் உள்ள வந்த? சாரி சாரி தமிழ், நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் அப்படி வந்துட்டேன். ஐம் சாரி. ம் ஆர்வமா? இந்த கருவாயனை பார்த்து உனக்கு எதுக்கு ஆர்வம் வரணும்? அட கடவுளே, நான் நினச்ச மாதிரியே எல்லாத்தையும் கேட்டுட்டானா? அதுக்கு தான் இப்படி நிற்கிறானோ? இங்கே பார் மனிஷா, நான் உனக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு. நீயா இங்கே உக்காந்து போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா அதுக்கு நான் எந்த விதத்துலையும் பொறுப்பாக முடியாது. இப்போ கூட காலம் மெஞ்சு போல, யூ கேன் கோ. யாரும் உன்னை இங்கே பிடிச்சி வைக்கல. இல்லை தமிழ், நான் அந்த மாதிரியெல்லாம் ஏதோ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலையே. ம் நீ சொல்லலை, ஆனால் பார்க்குறவங்கெல்லாம் அதை தான் நினைக்குவாங்க. என்னமோ நான் தான் உன்னை கம்பல் பண்ணி இங்கே இருக்க வைக்கிறோனோன்னு. இந்த மாதிரியெல்லாம் யாரும் என்ன நினைக்க வேண்டாம். நீயும் யாருக்காகவும் பயந்து இங்கே இருக்க வேண்டாம். என் லைஃப் போனது போனது தான், என் குழந்தை போனது போனது தானே. இப்போ இங்கே நீ உட்காந்து நல்ல வேஷம் போடாத. இங்கே பாரு, இந்த பக்கத்தில் வேற வேலைலாம் வச்சுக்காத. எதுவாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. தமிழ், ஏன் தமிழ் எப்படி பேசுறீங்க? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதா? நான் எவ்வளவு கெஞ்சுறேன் உங்ககிட்ட. உன்னை யார் கெஞ்சி சொன்னது? இங்கே பாரு, எனக்கு உன் கூட சேர்ந்து வாழற எந்த இன்டென்ஷனும் இல்லை, புரிஞ்சுஷா? ஏதோ இங்கே வந்த நேரம் உனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே இங்கேருந்து நீ இடத்த காலி பண்ணு. எடுத்து காலி பண்ணுனா நான் எங்கே போட்டோம்? எங்கேயாச்சும் போ, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லாரும் ஒரு முறை தான் ஏமாறுவாங்க, மறுபடியும் மறுபடியும் ஏமாறுறதுக்கு நான் ஒன்றும் வடிகட்டின முட்டாள் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு முறை இப்படி என் ரூமில் வந்து என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது. தமிழ் ப்ளீஸ் தமிழ், இனிமே என்ன போன் மட்டும் சொல்லிடாதீங்க தமிழ் ப்ளீஸ். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் ஒரு பொண்ணு வந்து என் வெக்கத்தை விட்டு நான் கேட்குறேன்ல, ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை தமிழ். நான் பண்ணதெல்லாம் மன்னிக்கவே முடியாது தப்பு, எனக்கே தெரியுது தமிழ். ப்ளீஸ் தமிழ். ப்ளீஸ், நம்ம லவ் பண்ண மாதிரி, நம்ம லவ் பண்ணப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அதெல்லாம் நான் என் கையாலேயே நான் கெடுத்துக்கிட்டேன். நான் ஒரு முட்டாள் தமிழ். ப்ளீஸ், நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற உண்மையான அன்பை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ். ப்ளீஸ் தமிழ், நம்ம லவ் பண்ணுறப்ப இருந்துமே அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை தமிழ். ஏதாச்சும் பேசுங்களே. நானே தான் பேசின்னு இருக்கேன், என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான், மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்லாத தப்பு. ப்ளீஸ் தமிழ், நான் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும்னு விரும்புகிறேன். அப்புறமா நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நல்ல அம்மாவாகவும் இருக்கணும்னு விரும்புகிறேன் தமிழ். ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்களேன். ஏன் தமிழ் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? அவ்வளோ வெறுக்கிறீங்களா என்ன? முடிஞ்சு போன கதைக்கு கொமா போட்டு திரும்பியும் ஆரம்பிச்சு வைக்கலான்றியா? உன்னால் வேணும்னா அதெல்லாம் மறந்து மன்னிச்சிடுங்க, புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு அந்த மைண்ட் செட்டுக்கு வர முடியும். ஆனால் நான் அப்படி இல்லை மனிஷா. நான் பட்ட அவமானம், அசிங்கம், அப்புறமா நீ என்ன விட்டுட்டு போன அந்த காயம், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆறிடும்னு நினைக்கிறியா? நீங்கள் சொல்கிறது சரிதான் தமிழ். அந்த காயத்துக்கு நான் மருந்தாக இருக்கலாம்ல. நல்லா இருக்கு, நீ ஏன் காயம் பண்ணிட்டு நீ ஏன் மருந்து போட்டு விடுவியா? ஏன் அப்படி இருக்கக்கூடாதா? ப்ளீஸ், நம்ம எதுக்கு இப்படி இருக்கணும்? நம்மளுக்குன்னு ஒரு அழகான லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமே. ஓ அப்படின்றியா? ம் ஆமாம். நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேனே. அது எனக்கு தெரிஞ்சது தானே, தெரிஞ்சுதானே லவ் பண்ணேன். இப்போ எனக்கு தெரிஞ்சதான் மறுபடியும் லவ் பண்ணுறேன். இந்த பணம், வீடு, வாசல் இதெல்லாம் எந்த இல்லை, என் ஃப்ரெண்டோடது. நான் சும்மா உன் முன்னாடி பந்தம் காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கேன். பரவாயில்ல, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு அங்கேயும் ஓகே தான். எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் ஒரு அனாதை. ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க, நானும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான். எனக்கு சரியான வேலை இல்லையே. பரவாயில்ல,
நான் நல்லா படிச்சிருக்கேன்ல, நான் வேலைக்கு போய் உங்களை காப்பாற்றுறேன். ஓ, அப்பனா நீ எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிற, என் கூட வந்து கஷ்டப்பட தயாராக இருக்க, அப்படி தானே? ம், ஆமாம். நீங்கள் ஓகே சொன்னால் போதும், இதெல்லாம் கூட நான் செய்கிறேன். உங்கள் கூட வந்து கஷ்டப்படணுன்னாலும் பரவாயில்ல. என் மனசு என்கிட்ட இல்லையே, என் மனசு வேற ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கே. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறேனே. இது பண்ணுறதுக்கெல்லாம் அவ ஒத்துக்கணுமே. தமிழ் பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்மை மாறாமல் போய்விடுமா? மனுஷா, என்னாச்சு? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அழுவுற? சாரி தமிழ், நீங்கள் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியல. சாரி, இனி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் நினச்சேன் இன்னும் நான் உங்கள் மனசில் தான் இருக்குவேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி நீங்கள் என்னை தூக்கி எறிஞ்சிருக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட ஏதாச்சும் தப்பாக நடந்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நான் உண்மையான அன்பில் தான் உங்ககிட்ட வந்தேன், உங்கள் காசோ பணமோ பார்த்து இல்லை. ஏய் மனுஷா, நில்லு ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும்டி நீ என்னை விரும்புகிறன்னு. என்னைக்கு நீ என் வீட்டை தேடி வந்தியோ அன்றைக்கே எனக்கு தெரியும். இருந்தாலும் சும்மா அழ வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். இப்படியும் உண்மையாக அழுதுட்டாலே. இவ அழுதாலே எனக்கு மனசெல்லாம் என்னமோ பண்ணுது. குச்சி மிட்டாய் 2 நாள் அப்படியே ஃபீலிங்ஸ்லேயே திரிட்டோம். அப்புறமா மேடம்க்கு ஷாக் கொடுக்கலாம். நான் ஒருத்தியை விரும்புகிறேன்னு சொன்ன உடனே அவளுக்கு மனசுக்கு எவ்வளவு நோவாச்சு. இதே நோவு எனக்கு ஆயிருக்கோன்னு அப்பாவே நினச்சி பார்க்கல. என்னை விட்டுட்டு போனேன்ல 2 நாள் கஷ்டப்படும். அப்புறமா இந்த மாமா வந்து என் அழகான குச்சி மிட்டாய்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன். என்ன ஸ்ரீ, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முகத்தை வச்சுன்னு இருக்க நீ? உன்னை என்ன இந்த வீடு ஃபுல்லாக கூட்டி போயிருக்குன்னு சொன்னேன்னா, இல்லை எங்கள் வீட்டில் இருக்க துணியெல்லாம் துவைச்சி போடுன்னு சொன்னேன்னா, அவனுக்கு ஒரு கப் காஃபி கொடுத்துட்டு வந்தான்னு சொன்னேன். அத்தை, இந்த கப் காஃபி கொடுக்கறதுக்கு நான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்கல்ல, அந்த 2 வேலையை செஞ்சிடுவேன். ஸ்ரீ, இருந்தாலும் நீ ரொம்ப ஓவர் தான். என் பையனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவன் என்ன பேயா பிசாசா? அவன் ரூமில் போய் காஃபி கொடுத்துட்டு வர இவ்வளவு பயமா? உன்கிட்ட பேசினந்தா எனக்கு வேலை ஆகாது. டா புடி, சீக்கிரமாக கொடுத்துட்டு ஓடி வா போ. அத்தை, அத்தை இல்லை சொத்தை இல்லை, போ போ சீக்கிரம் கிளம்பு. அதை கொடுத்துட்டு வந்தேன்னா தான் உனக்கு நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கிறத கொடுக்குவேன். சே, ஸ்நாக்ஸ் சாப்பிட என்னெல்லாம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன, போறியா இல்லையா? போகிறேன். ஐயோ, இவன் சும்மாவே இருக்க மாட்டானே. அதுலேயும் அவன் ரூமுக்கு போனால் என்னை என்ன செய்வானோ தெரியலையே. இது என்ன வீடு பேய் பங்களா மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு பயமாக இருக்கே. இவங்களை யார் இவ்வளோ மேலே வந்து தங்க சொன்னது? எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. கிரேஷ் இந்த ரூமில் இருக்குவாங்களோ? கிரேஷ், நான் ஸ்ரீ வந்திருக்கேன். ஐயோ, சுற்றி முற்றி யாருமே இல்லையே, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. இந்த ராக்கி எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி, இந்த ரூமு வேறு பூட்டியிருக்கு, உள்ளே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். காஃபி எடுத்துன்னு போயிடலாம். என்ன மேடம் எந்த பக்கம்? அது காஃபி அத்தை காஃபி கொடுக்க சொன்னாங்க உங்களுக்கு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி இதாங்க காஃபி வாங்கின்னு வழி விடுங்க, நான் போகணும். போ, யார் வேண்டான்னு சொன்னா? கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் என்ன வேணும்ட்டு மேலே விழ வச்சிருக்கீங்க. சரி, நான் விழ வச்சேன், நீ இன்னும் விழுந்தே கெடுக்கிறியே. ஏஞ்சிக்கணும் தானே சீக்கிரம். ஏய் ஸ்ரீ, இந்த பக்கம் திரும்பி பாருடி. இப்ப மட்டும் நீ பார்க்கல, இங்கேயே கட்டி பிடிச்சி அழுத்தமா ஒரு உமா கொடுத்துருவேன்.
இப்படியெல்லாம் பேசுனீங்க நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். போதண்டி, நடிக்காத. உனக்கும் அப்படி எல்லாம் பண்ணணும்னு ஆசை தானே, உன்னையே ஒத்துக்கோ. என்ன எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டான்? முகத்துல எழுதி ஒட்டியிருக்கா என்ன? இவ்வளவு வழிகிறேனா நான்? கரெக்டு தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது. ஆஹா, அப்புறம் இன்னும் யார் மாதிரியா? என்ன சைட் அடிக்கத்தானே வந்த? அச்சோ, எப்படி எல்லாத்தையும் இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறான்? ஒரு வேளை எங்கள் அப்பா போட்டு கொடுத்துருக்குவாரோ? என்னது, உங்களை சைட் அடிக்கவா? ஆசை தான். உங்களெல்லாம் போய் யாராச்சும் சைட் அடிக்குவாங்களா? நீங்கள் தான் அங்கிள் ஆயிட்டீங்கள, அப்புறமா என்ன? எது, நான் அங்கிளா? என்னடி சொல்ற? இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகல. 90s கிட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அங்கிள் தான், கல்யாணம் ஆனாலும் ஆகலைன்னாலும். அப்போ நீங்கள் அங்கிள் தான், உங்களை போய் சைட் அடிக்க முடியுமா? அப்புறம் மேடம், எதுக்கு வந்தீங்களா? நான் பாட்டியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி வரேன். ஏ கள்ளி, நில்லுடி. இதுக்கு தான் வந்தேன். உங்களுக்கே தைரியம் இல்லை, நானே கொடுத்துட்டேன். பாய். அடிப்பாவி, என்னதான் நினைச்சேன், பயங்கர கேடியா இருக்கான்.